ஆமென் 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 ஆமென். சோதரம் சோதரம் ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். praise the Lord, praise the Lord. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, காலமே தேவ சமூகத்தில் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்திலே நாள்தோறும் எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி வருகிறேன். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 6 முதல் முடிவரை கத்திருந்த ஜெபங்களை தலைமை தாங்கி பொறுப்படுத்திக் கொள்ளும். அதிசயங்களை காணப்பண்ணும். எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீ நிறைந்த அருவிக்கு களைப்பாற்ற நீ நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்லுகிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் வசனத்தால் நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எப்போதும் இறுதி வரை நடத்துவார். எப்போதும் இறுதி வரை நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்றே வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்றே வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை
பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். நீதியின் பாதையிலே நடத்துவார். இலர் போல நம் வாழ்வை தொடருவார், இலர் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எப்போதும் இறுதி வரை நடத்துவார், எப்போதும் இறுதி வரை நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்றே வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்றே வாழ்த்துவோம். எல்லாரும் சொல்லுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவே, அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். சந்தனம் அவர் புகழ் ஓங்கிடவே சபையாய் நம்மை அழைத்தாரே. சந்தனம் அவர் புகழ் ஓங்கிடவே சபையாம் நம்மை அழைத்தாரே. சாற்றிடுவோம் நாம் துதியினையே சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. சாற்றிடுவோம் நாம் அழகே சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமம் அதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து சேரமின்றி நம்மை காத்தாரே. எல்லாரும் சொல்லுமா. ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து சேரமின்றி நம்மை காத்தாரே. முன்போனே பாடிடுவோம். புதிய பலத்தால் நிறைந்திடும். எல்லாரும் சொல்லுமா. உரைப்புடனே நாம் பாடிடுவோம். புதிய பலத்தால் நிறைந்திடுவோம். கர்த்தரின்
கிருபைகளை என்னென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். மரண இருளில் நடந்திடணும், மாபெரும் தீங்குக்கு மஞ்சனே. மரண இருளில் நடந்திடணும், மாபெரும் தீங்குக்கு மஞ்சனே. சோர்ந்து போகாமல் கர்த்தரின் கிருபைகள் எம்மோடு இருக்கும். எல்லாரும் சொல்வோம், சோர்ந்து போகாமல் நாம் ஜெயம் பெறவே கர்த்தரின் கிருபைகள் எம்மோடு இருக்கும். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஜெயன்கண் வீரமாய் பாடிடுவோம். ஜெயம் முழங்க துதித்திடுவோம். சொல்லுவோமா? ஜெயகன் வீரமாய் பாடிடுவோம். ஜெயம் முழங்க துதித்திடுவோம். அல்லேலூயா நாம் ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவோம். அல்லேலூயா நாம் ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவே. கர்த்தரின் கிருபைகளை என்னென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். பொன்னிலும் விலையேற பெற்றதாம் நல் விசுவாசத்தை காத்து கொள்வோம். சொல்லுங்க பார்க்கலாம். பொன்னிலும் விலையேற பெற்றதாம் நல் விசுவாசத்தை காத்து கொள்வோம். மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே. மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். சொல்லுங்க வாய் திறந்து. உயர்ந்த நாமமதை ஹலோ ஆமென் ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை எல்லாரும் சொல்லுங்க. ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காலமே தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். எப்பொழுதும் நாம் யாவரும் ஸ்தோத்திரம் சேர்ந்து சங்கீதம் 149 நாம் எல்லாரும் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 149வது சங்கீதம் எல்லாரும் எடுக்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் வசனங்களை எடுங்கள். சங்கீதம் 149வது சங்கீதத்தை நாம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் இடத்துல எல்லாரும் அப்படியே அந்த சங்கீதத்தை சேர்ந்து வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 149வது சங்கீதத்திலே 9 வசனங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சங்கீதம் அதிகாரம் என்று சொல்வார்கள். இந்த சங்கீதத்திலே அதிகாரம்னு சொல்லப்படாததுனால நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கிறது. ஏன் சொல்லாததை நம்ம சொல்லுவானே என்று சொல்லி நான் சங்கீதங்களை எடுக்கும்போது மேக்சிமம் அந்த அதிகாரங்கிறத பயன்படுத்த முடியலை. காரணம், இது ஒரு பாட்டு. சங்கீதம் என்று சொல்லுகிறது அது ஒரு பாட்டு. இப்போ இந்த சங்கீதத்தை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சங்கீத பாட்டு 149 அப்படி தான் சொல்ல முடியும். அதுதான் பாடின பாடல்கள், சங்கீதக்காரர்கள் பாடின பாடல்கள் இது. ஆகவே சங்கீத பாட்டு 149 அப்படி தான் சொல்லணும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 149வது சங்கீதத்தை எழுதியவர்கள் யார் என்று இங்கே குறிப்பிடலை. அதனால் ஸ்தோத்திரம், இந்த சங்கீதங்களை எழுதிய பாடகர் ஸ்தோத்திரம், அதை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களை முக்கியப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. வேதாகமத்திலே பரிசுத்தவான்களை குறித்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பல விஷயங்களை. அதனால் ஸ்தோத்திரம், அப்படி பரிசுத்தவான்களை யார் அதிகமாக அப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களால எழுதப்பட்ட ஒரு பாடலாக இந்த பாடல்கள் காணப்படுகிறது. நீங்கள் இந்த ஸ்தோத்திரம் வசனங்களை நம்ம சற்று கூர்ந்து பார்க்கும்போது வசனம் 1 படிங்க பார்க்கலாம். வசனம் 1 படிங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.
படிங்க. அல்லேலுயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஆமென். அல்லேலுயா. நல்லா கவனிங்க. இல்லை என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அல்லேலுயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இந்த பாடல்களை நம்ம எப்போ பாடினாங்க என்று கூர்ந்து பார்க்கும்போது, தேவாலயம் கட்டப்பட்டு தேவாலய ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா மேக்சிமம் வந்து பரிசுத்தவான்களே என்று சொல்லுகிறது அங்கே லேவியர்கள் தான் அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே நல்லா பாடி கர்த்தரை துதிப்பார்கள். ஆக ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்திலே அதிக ஈடுபாடு உள்ள ஒரு நபர்களை குறித்து தான் அங்கே சொல்ல முடியும். அதனால் அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயமானது நல்ல இயங்கி வருகிற அந்த காலகட்டத்திலே இந்த பாடல்களை ஒரு ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லை, நம்ம திடீர்னு ஒரு ஆராதனையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்களை கொண்டு வந்து மக்களை ஒரு சந்தோஷப்படுத்துகிற அந்த மாதிரி அந்த ஆலய ஆராதனையிலே திடீர்னு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு புதிய காரியத்தை வெளிப்படுத்துவது போல, ஒரு புதிய காரியத்தை மக்களுக்கு தெரிவிப்பது போல இப்போ அவங்க வந்து ஒரு புது பாட்டை அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். புது பாட்டை அதுவும் எங்கே பாடணும்? திருச்சபையிலே பாடணும் என்று சொல்லி அங்கே பாடுகிறார்கள். ஏனென்றால் அங்கு பாடப்படுகிற பாடல்கள் எல்லாம் நம்ம வனாந்தரத்திலே அவர்கள் மோசே கொண்டு இன்னும் பலரையும் கொண்டு பாடின ஒரு பாடல்கள் தான். ஆமாம், நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ ஆதியாமம், யாத்ராமம், என்னாமும், லேவியர், உபாகமம் இந்த மாதிரி வசனம்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? இதிலிருந்து தான் அவங்க பலரும் சங்கீதக்காரர்கள் இந்த பாடல்களை ஏற்றி கர்த்தரை மேம்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சிலர் வந்து எஸ்தரை குறித்து பாடியிருக்கிறாங்க. யாசர் குழுவினர்லாம் வந்து எஸ்தரை குறித்தெல்லாம் பாடியிருக்கிறாங்க. எஸ்தருடைய ராஜ்யத்தில் நடக்க போகிறவைகளை, பாபிலோன் தேசங்களிலே ஏசாயா காரியங்களில் அவங்க பாடலை பாடியிருக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்களை அப்படி சொல்லி சொல்லி பாடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது பாட்டை பாடுங்க என்று சொல்லுகிறார்கள். ஒரு புதிய பாடலை சபையில் பாடுங்க என்று சொல்லுகிறார்கள். புதிய பாடல் என்றால் நமக்கு தெரிந்த பாடலாம் பாடுவது அல்ல, நல்லா கவனிக்கணும். இந்த புதிய பாடல் எங்கே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து நமது மீட்பர் என்கிற சூழ்நிலையிலே புதிய பாடலை அங்கே பாடுகிறார்கள். இந்த பாடல்களை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ராபோஜன பந்தியில் இயேசு கிறிஸ்துவ பாடின அந்த பாடல்கள் ஸ்தோத்திரம் அதை ஒரு புதிய பாடலாக ஸ்தோத்திரம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று என்ன சொல்லுகிறார்கள். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அந்த பந்தியிலே ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள் என்று சொல்லும்போது அங்கே வந்து ஒரு புதிய பாடல் அங்கே அறிமுகமாகிறது. ஸ்தோத்திரம், அதுவும் ஸ்தோத்திரத்தை குறித்து அங்கே பாடி கர்த்தரை மையப்படுத்தி தான் அவங்க கெட்செமனேக்கு போகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் இந்த புது பாடலை எல்லாரும் பாட முடியுமா? நல்லா கவனிங்க. அதனால ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்தவான்களை முக்கியப்படுத்தி பாடுகிற ஒரு பாட்டாக இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது அவங்க ஜெயிக்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே யுத்தங்களை வென்று அந்த யுத்தங்களிலே ஜெயிச்சு அப்படி தேவ சமூகத்தில் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பாடலை அங்கே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. நிறையா யுத்தங்கள் நடந்திருக்கிறது அந்த காலங்களிலே. அந்த யுத்தங்களெல்லாம் ஜெயிச்சு வெற்றிகரமாக மறுபடியும் அவங்க ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது இந்த உலக வாழ்க்கையிலே நாமும் கடந்து செல்கிறோம். நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். கடந்து சென்று சில நேரங்களிலே துவண்டு போகிறோம், சில நேரங்களில் பிரச்சனையோடு வருகிறோம். சோதரன் நல்ல வசனங்களை கேட்டு நல்ல பூஸ்டியாக வெளியே போவோம். ஆனாலும் சில சூழ்நிலைகளை பார்த்து சில நேரங்களில் மனம் உடைந்து குடும்ப வாழ்க்கையிலே அக்கம் பக்கத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய மனசு உடைக்கப்பட்டு தேவ சமூகத்திலே வருகிறோம். சோதரன் அப்படிப்பட்ட நேரங்களில் தான் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு புதிய பாடல்களை பாடி
கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா அந்த இறுதி ராபோஜனத்தை அவங்க அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டானது. ஆண்டவரை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பாடலை பாடி அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, 2வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம், வாசிங்கள் பார்க்கலாம். 2வது வசனம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூறவும் கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. திரும்ப பாருங்க, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூறவும் கடவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கள். இது 2 இதாக நம்ம பிரிக்க முடியும். எப்படின்னா, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சோதரர், அது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அடுத்து கீழே பாருங்க, சீயோன் குமாரர் தங்களின் ராஜாவில் களிக்கூற கடவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த சீயோன் குமாரர்கள்னா அங்க அந்த சீயோன்ல தானே அந்த சபை மற்றும் அங்கே காரியங்கள்லாம் தாவீது நகரம்லாம் இருக்கிறது. தாவீதின் குமாரர்கள் களிக்கூற வேண்டும் என்கிற, எல்லாரும் நீங்கள் தாவீதின் சந்ததியார் எல்லாரும் களிக்கூற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த பாடலை அங்கே பாடப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, ராஜாவில் களிக்கூற கடவர்கள். அப்படியே அது அந்த காலத்திலே அது சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலத்திலே சீயோன் குமார்கள் என்று சொல்லும்போது உங்களையும் என்னையும் தான் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் இன்னைக்கு சீயோனுக்கு போகிறோம் என்கிறதான அந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்தில் இஸ்ரேலில் இருக்கிற அந்த சீயோனை நம்ம பார்க்கிறோமோ பார்க்கலையோ, ஆனால் உன்னத சீயோனை நீங்கள் நானும் ஒரு நாள் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டின் பக்தர்களுக்கு தேவன் அந்த சீயோனை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அதனால இப்பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூறவும் கடவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சீயோன் குமாரர்கள் களிக்கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் நகரத்தார் இன்றைக்கு களி கூறுகிறார்களா என்றால் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கிறார்கள். சோதரம், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள்லாம் பார்க்கிறோம். பயங்கரமான சூழ்நிலைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த யுத்தங்கள் பல சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஸ்தோத்திரம், இன்றைக்கும் ஸ்தோத்திரம், கலிபோர்னியா என்று சொல்லுகிற அமெரிக்காவிலே ஒரு ஸ்தோத்திரம் யூதர்கள் இருக்கிற ஒரு பெரிய நகரம் இன்னைக்கு எரிக்கப்பட்டு அது ஒரு வனாந்தரமாக கிடக்கிறது, அப்படியே பாழாய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு யூதர்கள் அதுவும் குடியிருக்கிற பகுதியிலே அந்த அக்கினி காற்று எரிந்து அந்த இடங்களையெல்லாம் நாசமாக்கி இருக்கிறது. அதனால இன்னைக்கு அவங்க களி கூற முடியுமா அப்படின்னா, இந்த வசனம் அன்னைக்கு களி கூர்ந்தார்கள், இன்னைக்கு களி கூற முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இடம் ஸ்தோத்திரம், அவங்க இஸ்ரேலில் காசாவிலே ஒரு 40% அந்த இடத்த அந்த மாதிரி வனாந்தரமாக்கிட்டாங்க. ஆனால் அப்படி இங்கே பார்த்தா யூதர்களுக்கு 50% அது ஸ்தோத்திரம் இன்னைக்கு இறையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால எப்போதுமே ஸ்தோத்திரம், இன்னொரு காரியத்தை இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஆனால் அது இன்னொரு காரியம் இங்கே யூதர்களுக்கு இப்படி சம்பவித்ததை நினைக்கும் போது எதிரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன செய்கிறது, ஒரு சந்தோஷமான நிலைமை அது ஊட்டுகிறது. ஆனால் இன்னைக்கு சீயோன் குமாரர்கள் இன்னைக்கு களி கூற முடியாது, இன்னைக்கு சஞ்சலத்திலே காணப்படுகிறார்கள். ஏன்னா இது யாரும் பாம் போட்டு எரிச்சதல்ல, இயற்கையாகவே அந்த அக்கினி பற்றி இன்னைக்கு அந்த கல்போடி அந்த நகரங்கள் ஃபுல்லாக அந்த மாநிலம் நிறைய ஒரு 50% அங்கே எரிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுநர்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் இருக்கிற அந்த இடங்களெல்லாம் இன்னைக்கு எரிக்கப்பட்டு இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனையில அமெரிக்கா போய் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் 20ஆம் தேதி பொறுப்பெடுக்க போகிறார். அதுக்குள்ளாக இவ்வளோ பெரிய சோதனைகள் அமெரிக்காவுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்திருக்கிறார்கள். அநேகர் சோதனை உயிர் சேதங்களும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அக்கினி பயங்கரமாக பற்றி கொண்டு இன்னைக்கு அந்த இடங்களை, அந்த அக்கினி பற்றுவதற்கு முன்னதாக இருக்கிற அந்த கட்டிடங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ அதை அக்கினி எரிச்ச பிறகு அந்த இடத்தை காண்பிக்கிறாங்க. அந்த இடமானது பயங்கரமான ஒரு தோற்றம் காணப்படுகிறது. ஒரு சுடுகாடை போல அங்கெல்லாம் எரிந்து சாம்பலாய், அந்த கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே எரிந்து சாம்பலாய் பயங்கரமாய் கிடக்கிறது. அந்த காரியம் அப்படி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு சீயோன் குமாரர்கள் களி கூற முடியாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவங்களுடைய ஜனம் என்று யூதர்கள் என்று சொல்லுகிற அவங்க எல்லாரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடியிருப்பெல்லாம் போய்விட்டது. இன்னைக்கு அவங்க அந்த இடத்துல இருந்து என்ன செய்ய போறாங்க, இனி அடுத்த ஸ்தோத்திரம்
அடுத்த தலைமுறை, இப்போ அடுத்த ராஜ்யம் வந்து விட்டது. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. 20ஆம் தேதி அவர் பொறுப்பெடுக்கிறார். அதுவரையும் இப்போ அங்கே என்ன சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம வரிசையாக பார்த்தா தெரியும். ஆகவே அங்கே நல்லதே நடக்கட்டும். பாதிக்கப்பட்ட யூதர்களுக்கு அந்த குடியிருப்பு, அது யாராக இருந்தால் என்ன, நம்ம பொதுவாக ஜெபிக்க போகிறோம். அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட 50% எப்படி காசா மக்கள் பாதிக்கப்பட்ட போது நம்ம எல்லாரும் வேண்டி ஜெபிச்சோம். கர்த்தருடைய கிருபையினால் சோத்திரம், ஆளு ஜெபிக்காம விடலை. அதே மாதிரி இப்பொழுதும் சோத்திரம், இந்த நகரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த நகரத்திலே ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனி ஜெபங்களிலும் அது சோத்திரம், அந்த இடத்துல அழிவு நேரிட்டு இருக்கிறது. அந்த அழிவுக்கு ஈடாக சோத்திரம் ஆசீர்வாதங்களை அந்த மக்கள் சுதந்திரிக்க, அது மறுபடியும் அந்த கட்டிடங்கள் எல்லாம் அந்த இடத்துல கட்டப்பட, மறுபடியும் அந்த நகரம் செழிக்க. கல்போனியா ஒரு நல்ல செழிப்பான நகரம். ஆனால் இன்னைக்கு அந்த நகரம் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறது. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே இஸ்ரவேலை ஆண்டவர் ஒரு பரிசுத்தவான்கள் என்று அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள், பார்க்கலாம். எபிரேயர் 10:25 எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 10:25 என்ன சொல்கிறான் பாருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்கள். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு சபை கூடி வருகிற அந்த அனுபவத்திலே அவர்கள் சரியாக அந்த நாட்களிலே யூதர்கள் அந்த காரியங்களை சரியாக கை கொள்வாங்களாம். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபேமிலியாக வருவாங்களாம். இப்போலாம் பாருங்கள், ஆவிக்குரிய சபைகளிலோ மற்ற கூடுகையிலோ அல்லது மற்ற மத ஒழுங்கின்படி எல்லாரும் அப்படி வராங்களா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க, புருஷன் ஒரு வாரம் பொண்டாட்டி வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையோட சில பேர் வரவே மாட்டாங்க, அப்படியே விட்டு விட்டு வருவாங்க. ஆனால் இங்கே யாரை குறித்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார், நல்லா கவனிக்கணும். இங்கே எபிரேயர் நிருபக்காரர் சொல்லும்போது எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள், அதுபோல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று அங்கே நமக்கு ஒரு புத்தி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதை மனசில் நீங்கள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த ஸ்தோத்திரம் 1 6 வசனங்கள் இவ்விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 6 வசனங்கள் எப்படி சொன்னா, அந்த பரிசுத்தவான்களை குறித்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அங்கே அவ்விதமாக சொல்லுகிறார். நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விடக்கூடாது. அந்த சூழ்நிலையை நம்ம கை கொண்டு வர வேண்டும். ஏன்னால் அநேகர் பரிசுத்தவான்கள் என்று பெயரை வச்சிருக்கிறோம், ஆனால் என்ன செய்யறதில்ல, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்றது இல்லை. சோத்திரம். ஆகவே அந்த ஆராதனை விடும்போதும் தேவ சமூகத்தில் கூடி வருவதை விடும்போதும் அது வந்து பரிசுத்த குலைச்சலாக நமக்கு மாறி விடுகிறது. ஆகவே அப்படி நாம் செய்யக்கூடாது. 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் என்று எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடனத்தோடு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அது மொழிபெயர்ப்பில் வந்து அது நடனத்தோடு இல்லை என்று சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பில் வந்து அது நடனத்தோடு துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அது என்ன சொல்றதுன்னா, மாகோல் ஹா என்கிற மகளோத் என்னும் எபிரேய வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் ஒரு ஒரு நேமன ஒரு வைப்பு போன்ற புல்லாங்குழலை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு புல்லாங்குழல், அது ஒரு புல்லாங்குழல். நடனத்தோடு என்கிறது புல்லாங்குழல் என்று சொல்லுகிறார்கள். எபிரேய மொழியில் வந்து அது வந்து புல்லாங்குழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆக அநேகர் வந்து அதை வந்து தப்பான நடனத்தோடு ஆடுவோம் பாடுவோம்னு சொல்லி இன்னைக்கு சபைகளில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஆடி மகிமைப்படுத்துகிறாங்க. உடனே நடனத்தோடு கர்த்தரை துதிப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அது வந்து எபிரேய பாஷையில், அவங்க மொழியில், யூதர்களுடைய எபிரேய மொழியில் அவங்க என்ன அதில் போட்டிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு புல்லாங்குழல் என்று சொல்லப்பட்டிருக்காரு. புல்லாங்குழல் இயக்கி அந்த பாடலை பாட வேண்டும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை வந்து நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதில் வந்து மொழிபெயர்ப்பில் அப்படி தான் இருக்கிறது. புல்லாங்குழல் ஸ்தோத்திரம், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புல்லாங்குழலோடு அதை வந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு இசைக்கருவிகள்லாம் அதிகமாக இருந்திருக்கிறது. அது ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அது வந்து பாருங்க, மகளோத் என்று எபிரேய வார்த்தை. ஸ்தோத்திரம், மகளோத். அதில் வந்து நடனத்தோடு அப்படிங்கிறது வந்து மகளோத். அல்லேலூயா. மகளோத் எலுமே இல்லைங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, என்னன்னு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். மகளோத் சொல்லுங்க. என்னது? மகளோத். இப்போ வந்து யாரும் கண்ண மூட வேண்டாம், நீங்கள் நல்லா நேராக இங்கே என்ன பார்க்குறோம். வசனத்தை நல்லா கவனிங்க. மகளோத் என்கிற வாத்தியம் அது வந்து ஒரு புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நம்ம ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை அவ்விதமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். மகளோத் என்று அந்த எபிரேய போன்ற அந்த புல்லாங்குழல் எபிரேய சொல்லிலே ஸ்தோத்திரம். நடனம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற இடத்தில் மகளோத் அப்படின்னா மாகோல் மகளோத் என்று அது வந்துள்ளது. அப்படி புல்லாங்குழல் அந்த அந்த இடங்கள்ல வந்து அந்த நடனத்தோடு என்று சொல்லுகிற அந்த ஒவ்வொரு இடங்களையும் மாகோல் மகளோத் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு எல்லா வசனங்களிலும் எங்கெல்லாம் நடனத்தோடு நடனத்தோடு நடனத்தோடுன்னு சொன்னாங்களோ அங்கே எல்லாம் வந்து நடனத்தோடு இல்லை, அது வந்து மாகோல் மகளோத் என்று தான் இருக்கிறதா. எபிரேய சொல்ல அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அவன் கேட்குறவங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சோத்திரம். நல்ல ஒரு வேத பண்டிதருடைய அந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம கேட்குறோம். ஆகவே ஸ்தோத்திரம், அவங்க எபிரேய புஸ்தகங்களை அதிகமாக படித்து அதிலே அவர்கள் ஊறினவர்கள். அதனால் ஸ்தோத்திரம், அவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது அவ்விதமாக காணப்படுகிறது. நடனத்தோடு என்று சொல்லுகிறது நடனம் ஆடுவது இல்லை, இயேசுவை இசையோடு துதிப்பது ஆகும். சோதரன் சொல்லுங்க, இசையோடு துதிப்பதாகும். 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறாராம்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் சாந்த குணத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கும். அப்படின்னா ஒரு சாந்த குணம் உள்ளவங்க சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாருமே அவங்களை ரொம்ப கனப்படுத்துவாங்க. ஆஹா, ஒருவேளை அவங்க வரலன்னு வச்சுங்களேன், எல்லாருடைய மனசும் திகைக்கும். சாந்த குணம் உள்ளவர்களுடைய நிலைமைலாம் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அவங்க பாருங்க எவ்வளோ அருமையாக சொல்றாரு பார்த்தீங்களா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், பார்த்தீங்களா, சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அவங்களுக்கு எப்போதும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அதனால எப்போதும் கர்த்தர் அவங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்கள் சாந்த குணத்தை உங்கள் வீட்டில் காட்டுங்க, உங்கள் சாந்த குணத்தை திருச்சபையில் காட்டுங்க, உங்கள் சாந்த குணத்தை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காட்டுங்க, உங்கள் சாந்த குணத்தை நீங்கள் படிக்கிற இடத்துலலாம் காட்டுங்க. ஸோ நீங்கள் போகிற இடங்களெல்லாம் உங்கள் சாந்த குணத்தை காட்டுங்க. மோசையை காட்டினாருன்னு நான் பார்க்குறோம். பார்த்தீங்களா, மோசே எங்கள் வீட்டிலேருந்து எப்படி இருந்தாரா? அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், மோசே போல சாந்த குணம் உள்ளவர்கள் யாருமே இல்லைன்னா ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, சாந்த குணங்கள் அவசியம். சோத்திரன். சாந்த குணம்னா பொறுமை. சோத்திரன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரன். அந்த நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா எப்போதுமே நமக்கு மாம்சம் தான் அதிகமாக வெளிப்படும். பாருங்க சோத்திரன், இன்னைக்கு காலையில் நம்ம எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணமோ இல்லையோ தெரியாது. ஆக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். உங்கள் சாந்த குணம் எத்தனை பேருக்கு வெளிப்பட்டதுன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்கள் சாந்த குணம் உள்ளவராக இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன், எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? உங்கள் சாந்த குணம் எடுபட்டு போகிறது பார்த்தீங்களா? உங்கள் சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள வளரணும், கிருபையில் பலப்படணும். மோசே தேவனுடைய வீட்டிலேருந்து எப்படி இருந்தார்? அவர் உண்மையாக இருந்தது போல சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அதுக்கு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. மோசே என் வீட்டிலே சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. ஆமாம், அவனை போல சாந்த குணம் உள்ள யாரும் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். சோதரன், இன்னைக்கு வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் சாந்த குணம் இருக்கா?
யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 5வது வசனம் விதமாக சொல்கிறார், பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இதில் சாம் ஒரு ஒரு நபர் சொல்கிறார், எப்படின்னா சாம் என்று ஒரு இந்த சங்கீதத்தை சொல்லும்போது இதற்கு இதய சஞ்சலம் என்று அவர் ஸ்தோத்திரம் அர்த்தம் வைக்கிறார். ஒரு இதய சங்கீதம் என்று அவர் அந்த சங்கீதத்தை அவருக்கு பேர் சுட்டுறார். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் இந்த 5வது வசனத்திலே அவர் சொல்லும்போது பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்கிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக இது கருதப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற அப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இன்னைக்கு நம்ம படுக்கையில் இளைப்பாறுகிற அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்னைக்கு படுக்கைக்கு போகும்போது இது ஸ்தோத்திரம் 2 படுக்கையும் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தவான்களுடைய கடைசி பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். உண்மையாக இந்த ஸ்தோத்திர சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் என்கிற அந்த காரியம் ஸ்தோத்திரம் நல்ல கர்த்தருக்காக வாழ்ந்து இன்னைக்கு தேவ சமூகத்தில் போகிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை அடைய இருக்கிறார்கள். அதே சமயத்தில் உண்மையாக இந்த பூமியிலே பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்களும் இன்னைக்கு என்ன செய்வாங்க? அவங்க எந்த விதமான காரியத்தை கொண்டு தளர்ந்து போக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்க எப்போதும் திடகாத்திரமாக இருப்பாங்க. பரிசுத்தவான்கள்லாம் அப்படிதான், எல்லாம் திடகாத்திரமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய கையில் இருக்காங்களாம். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எங்கே இருக்கிறாங்க? சொல்லுங்க, எங்கே இருக்கிறாங்க? அப்படி கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை வைத்து காட்டுங்க. இப்போ சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் யார் கையில் இருக்காங்க? கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க. சொல்லுங்க, யார் கையில் இருக்காங்க? ஆமாம். அதனால்தான் நம்ம ஆராதனை விடக்கூடாது, சாந்த குணத்தெல்லாம் தழுவி கொள்ளணும். ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, கெம்பீரிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி சில குணாதிசயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம படுக்கையில் போய் இளைப்பாறணும். இல்லைன்னா சில நேரம் படுக்கையில் போய் அழ வேண்டியாக இருக்கும். பார்த்தீங்களா? சில பேர் பகல்லாம் வாழ்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் படுக்கையில் போய் சில பேர் அழுவாங்க. சோத்திரம். எதுக்கு? கர்த்தருடைய கிருபையை நினச்சா இல்லை, குடும்பத்தில் சூழ்நிலை நினச்சி, தன்னை நினச்சி, தன் கிருபையை நினச்சி, தனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி, எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி சில பேர் படுக்கையிலேயே தூங்கி தூங்கி சோத்திரம் ராம் முழுவதும் என் படுக்கையை நான் என்ன செஞ்சேன்? என் கண்ணீரால் நினச்சேன்னு சொல்கிறார்ல சங்கீதக்காரன். அந்த மாதிரி சிலர்லாம் அப்படி தான் நீங்கள் அழுகிறீங்க தவிர படுக்கையில் கம்பீரமாக கர்த்தரை மயம்படுத்துக்கிறீங்களா? அது செய்கிறோமா நம்ம? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கம்பீரமாக உங்கள் படுக்கையில் களி கூறுறீங்களா? ஸ்தோத்திரம். இல்லை, யோசிச்சு பாருங்க. படுக்கைக்கு போன பிறகு சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் போய் படுத்த உடனே எனக்கு தூக்கம் வந்துடும், நான் அப்படியே பறந்துடுவேன், அடுத்த நிமிஷம் எனக்கு என்னன்னு தெரியாது. நேற்று ஒருத்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஆமாம், நான் போய் படுத்த உடனே நான் தூங்கிடுவேன் பாஸ்டர். ஆமாம், எனக்கு அது எது நடந்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு ஜோலி பார்க்குறாராம். அந்த அளவுக்கு நான் ஜோலி பார்க்குறேன், நிறைய வேலைலாம் இருக்குது, அதனால் எப்படா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி இருப்பேன். மனைவிட்ட கூட பேசுறதுக்கு நேரம் இருக்காது, நான் பாட்டுக்கு படுத்துருவேன் போய் என்று சொல்லுவார். சாப்பாடும் வெளியில் சாப்பிட்டு வந்துடுவார். வரும்போது அப்படியே வந்தோடனே அப்படியே இப்படி அந்த குடும்பங்களில் எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க படுக்கையில் என்னத்துக்கு கம்பி இருக்க முடியும்? அல்லேலூயா சார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யணும் சார். அடுத்தது 6, ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும். ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். சில ஜாதிகள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம். அப்போ நல்லா நியாயாதிபதியின் சங்கீதம் ஸ்தோத்திரம். அதை என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் ஆங்கிலத்திலே வஞ்சகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வஞ்சகர்கள், வஞ்சகன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பின் சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு நியாயத்தீர்ப்பின் வார்த்தை. என்ன வார்த்தை? ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் என்று சொல்லுகிறது. இது ஒரு நியாயத்தீர்ப்பின் சங்கீதம், இறுதியின் சங்கீதம். ஆங்கிலத்திலே இது வஞ்சகன் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதுக்கு பழி வாங்குதல் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? பழி வாங்குதல். சொல்லுங்க, என்ன பண்றது? அல்லேலூயா. இதுக்கு பழி வாங்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் 7ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் 6-7 அதை படிக்கிறோம். 8ஆம் வசனம் படிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருக்கிற கருக்குள்ள பட்டயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப துதியின் வார்த்தை பாருங்க, பாட்டையும் யுத்தத்திற்கு பயன்படுத்தி ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள்? புதிய ஏற்பாடு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வசனம் ரோமர் என்று ரோமர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தியது சங்கீதம் சோதரம் வசனம் 9 அடுத்து நம்ம பார்க்கிறோம். அதனால வாயின் வார்த்தை பட்டயம் யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படும். அல்லேலூயா. அதனால வாயின் வார்த்தை ஸ்தோத்திரம் அதை ஒரு பட்டயமாக அந்த காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். வாயின் வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். அவங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லும்போது என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, பிரீதியா இருக்கணும்னு சொல்றார். அதே மாதிரிதான் இங்கே அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சார் அதான் நீங்கள் படிங்க பார்க்கலாம். வசனம் 9 படிங்க பார்க்கலாம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் கர்த்தர் பெரும் வெற்றியை பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். சோதர பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி. இது பரிசுத்தவான்களுக்கே சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இதுக்கு ஈடாக பரிசுத்தவான்களை குறித்து நிறைய நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஆகவே நம்ம நேரம் இவ்வளோதான். இந்த நேரத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே பாருங்கள், அவர்கள் வாயில் கருக்குள்ள அந்த துதியும் அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் அந்த துதி அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எப்போதும் கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவங்கள் நம்ம மத்தியில் இருக்க வேண்டும். அதே போல் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லும்போது வசனங்கள் 2 பக்கமும் நமக்கு கூர்மையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு நம்ம யாரை பார்த்து ஒரு வசனம் சொல்கிறோமோ அதே வசனம் தான் நமக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒருத்தரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னா அதே வார்த்தை தான் நமக்கும். அதனால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி நடப்போம். கர்த்தர் நம்மை வெகுவாக ஆசீர்வாதமாக சிறப்பாக இந்த காலங்களிலே நம்மை நடத்தி செல்வாராக. எல்லாரும் தலைகளை வணங்குவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைகளை வணங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, பரிசுத்தவான்களை குறித்து இவ்வளோ காரியங்களை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய காரியங்கள் நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க உங்கள் அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் யாவும் நீக்கப்படும். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா, உங்கள் திரு சமூகம் கூட இருந்து வழி நடத்தும்படி வேண்டுகிறோம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். எதை செய்தாலும் அதையெல்லாம் நாங்கள் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சோத்திரம். வசனத்தின்படி இந்த பகல் முழுவதும் எங்களை வழி நடத்தும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த பகல் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் கர்த்தரை உயர்த்தும் துதியாக விளங்குவதற்கு உதவி செய்யும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களை அவிதமாக நடத்தும். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்கள் அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யும். எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மாலை 7 மணிக்கு நாம் சந்திக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.